ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டிராவல் வாகர். நாம வந்துட்டு நேற்று குருவாயூர்ல இருந்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலி வந்தோங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து நம்ம திருச்செந்தூர் வரைக்கும் போற அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். டெல்லி அங்கிட்டு வருவாங்க. க்ரௌடு தான் பார்த்தீங்கன்னா க்ரௌடே கிடையாது. நல்லா இந்த ட்ரெயினில் வந்து பேசஞ்சர் அதிகமாக திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம திருச்செந்தூர் வரைக்கும் போகிறோம் இல்லைங்களா. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்குது. இதாங்க திருநெல்வேலியோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு. திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இது பேசஞ்சர் ட்ரெயினாக வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கிது. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ருபீஸு இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு. இந்த ட்ரெயின் வழியாக அப்படியே உள்ளே போய் அந்த பக்கம் போயிடலாங்க. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ரெயின். இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸோட டிக்கெட் விலையெல்லாம் வந்து கம்மி பண்ணாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயினுக்கு வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், அதாவது பாதிக்கு பாதியாக வந்து டிக்கெட் ரேட் குறைஞ்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணும்போது 40 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 20 ருபீஸ் தாங்க. நாம் குருவாயூர்லேருந்து வந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரை நோக்கி அதோட பயணத்தை தொடங்கியாச்சுங்க. அது வந்து கிளம்பி போயிட்டுருக்குது. நம்ம எங்கே இருந்து வந்தாலும் சரிங்க, திருநெல்வேலி வந்துட்டோம்னா திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குங்க. இங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டு ஈஸியாக போயிடலாங்க. இப்போ போய் ஃப்ரண்ட்டில் நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறேன், என்ஜின் எதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் வரும்போது பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடியாமல் இருந்ததுங்க. அப்போ வந்து இங்கே டீசல் லோக்கோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே திருநெல்வேலியிலேருந்து டீசல் லோக்கோவில் தான் போச்சு. நாம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிஃபை ஆனதுக்கப்புறம் போகிறோம். அதனால் வந்துட்டு லோக்கோ என்னங்கிறத போய் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு வந்துடலாங்க. காய்ஸ், நம்ம ட்ரெயினை இன்றைக்கி புல் பண்ண போகிறது பச்சை கலருங்க. அந்த கூட்ஸ் ட்ரெயினெல்லாம் புல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இன்ஜின் தான் நம்ம ட்ரெயினை இன்றைக்கி புல் பண்ண போகுது. ஆன் டைமுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. இந்த வழியாக தான் வந்தோம். இது நாகர்கோவில் போகிற ரூட்டு தாங்க. இதுக்கப்புறம் தான் ரூட் பிரியும்னு நினைக்கிறேன். தாமிரபரணி ரிவரை நம்ம இப்போ கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறவங்களோட ஒரு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த தாமிரபரணி ரிவர். சமல்ல
இப்போ நாம் பார்க்குறது தான் வந்துட்டுங்க நாகர்கோயில் கன்னியாகுமரி போகிற ரூட்டு. அப்படியே நாம் வந்து ரைட் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு நாகர்கோயில் கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்க. வேறு லெவலில் இருக்குது. அந்த கூட்ஸ் ட்ரெயினோட இன்ஜின் வந்து இந்த ட்ரெயினை புல் பண்ணதுங்க. டக்குன்னு வாயவே வரல. ரொம்ப நேரம் நான் 10 ரீடேக்ஸ் மேலே எடுத்துட்டு. திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு இது ஒரு சிங்கிள் ரூட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் செப்ரேட்டாக திருச்செந்தூருக்கு மட்டும்தான் டெடிக்கேட்டட் ஒரு லைனுங்க இது. ஸ்டார்ட் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டாக இருக்கிற பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்துருக்கோங்க. நாம் இப்போது ட்ரெயினில் எல்லா ஸ்டேஷனும் நம்ம வந்து கவர் பண்ணுறோங்க. ஒரு ஸ்டேஷன் விடாமல் எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ணணும். ஒரு குட்டி ஸ்டேஷனுங்க பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை எனக்கு தெரியும். பாளையங்கோட்டையில் ஜெயில் அதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. பாளையங்கோட்டை ஜெயில், பாளையங்கோட்டை ஜெயில். மொத்தமாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டருங்க. 60 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்ததுன்னா ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். அதே நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் போயிடுங்க. இந்த ட்ரெயின்லேருந்து பேசஞ்சர் அதிகமாக யாரும் இறங்குறாங்களோ இல்லையோ, அந்த என்ன சொல்கிறது ஃபுட் வெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இறங்குறாங்க. ட்ரெயின் எடுத்துட்டான். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா பிட்வீன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க. நம்ம 10 ஸ்டேஷன்ஸும் கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் நம்ம 10 ஸ்டேஷன் கவர் பண்ணால் தான் அதோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எலக்ட்ரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த ரூட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டீசல் லோக்கோவில் தான் ட்ரெயினை புல் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ரூட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் ரூட் செப்பரேட்டாக அது டெடிக்கேட்டடாக இப்போ நீங்கள் தூத்துக்குடி போகிறீங்கனாலும் தூத்துக்குடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு லைன் இருக்கும். அதேமாதிரி திருச்செந்தூருக்கும் பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு லைன். தாதங்குளம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. நம்ம தாதங்குளம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறோங்க. கைஸ், நம்ம வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இந்த ஸ்டேஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் டைம் ஃப்ளட் வந்தப்போ இந்த ஸ்டேஷன் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணியில் வந்து இருந்ததுங்க. இங்கே தான் வந்துட்டு அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டக்காகி நின்றுடுச்சு. ஒரு 2 days இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து பயங்கரமான ஒரு இது நடந்த இடம் இது. அதுதான் இந்த ஸ்டேஷனு ஸ்ரீவைகுண்டம். ரொம்ப இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் போட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு
ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கும்போது தாங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸோட அருமையே நமக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு பீப்புள்னால் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் சொல்லணும். சென்னையில் நடந்த ஃப்ளட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே நடந்த ஃப்ளட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மனுஷத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னா அது இந்த ஃப்ளட்டு தாங்க சொல்லணும். இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போதெல்லாம் நம்ம மனுஷங்க அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். செம்ம சூப்பரான பிளேஸுங்க. இந்த நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம நேச்சுரலாக இருக்குங்க. எல்லாம் வாழை தொட்டி நெல் அது இதுன்னு செம்மையாக ஒரே விவசாயமாக இருக்குங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க நம்ம. ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க நம்ம. ஒரு குட்டி ஸ்டேஷனுங்க இது. குட்டி ஸ்டேஷன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஆழ்வார் திருநகரி. பாய் பாய். நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து இறங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஷன் வந்து இருக்கோம் நஸ்ரேத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1 minute தாங்க ஹால்ட்டு. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு பிட்வீன் ஸ்டேஷன்ஸே வந்து 10 ஸ்டேஷன்ஸ் நிற்கிதுங்க. அவ்வளோ எடுத்துட்டேன். ஸ்டேஷன் வந்து ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷன். நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க. நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் வரும்போது கூட நிறைய பேர் இங்கே இறங்கி போனாங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்டேஷன். நம்மள நிறைய பீப்புள்ஸ் இங்கே இருப்பாங்க போல. நசரேத் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். கச்சனா விலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. கச்சனா விலை. ஐயோ ரொம்ப கீழே இருக்குங்க. பார்த்தீங்களா ரொம்ப கீழே இருக்குதுங்க. ஏறி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஸ்டேஷனுங்க. பார்த்தீங்களா அவ்வளோதான் பில்டிங்கு. நல்ல ஸ்பீடாக பிக்கப், நல்ல பிக்கப்புங்க. டக்குன்னு ஸ்பீடாக போகிறான். நான் கூட இந்த டீசல் என்ன சொல்கிறது, இந்த குட்ஸ் ட்ரெயினுக்கு போகிற லோக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு தான் சூட் ஆகும்னு நினச்சேன். பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் நல்லாவே ஒரு புள்ளிங் ஓவர் இருக்குது. சூப்பரில். குறும்பூர். ஐயோ பேர் மறந்துட்டுங்க. குறும்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குதுங்க. இந்த ட்ரெயினுக்கு நம்ம ட்ரெயின் நம்ம வந்தோம் இல்லைங்களா குருவாயூர் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாப் இருக்குங்க. குறும்பூர். பாய் பாய். ஐயோ செம்ம வெயிலுங்க. வெயில் என்னமா அடிச்சுட்டு இருக்குங்க இங்கே. ஒரு 20 செகண்ட் கூட நிற்காதுங்க. டக்குன்னு எடுத்துடுறான். ஆறுமுகநேரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் தான் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கேங்க.
ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க லாஸ்ட்டு ஸ்டாப். அடுத்து வந்து திருச்செந்தூர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குது, பிளாட்ஃபார்ம் ரொம்ப கீழே இருக்குது. அவ்வளோதாங்க, அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தாங்க. மொத்தம் 11 பெட்டி இருக்குங்க இந்த ட்ரெயினில், எல்லாமே அன்ரிசர்வ்ட் தான். ஃபுல்லி அன்ரிசர்வ்டு தாங்க. க்ரௌடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா க்ரௌடே கிடையாதுங்க, ஃபுல்லாக காலியாக இருக்குது ட்ரெயின். நம்ம வந்து காயல்பட்டினம் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. கைஸ், அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக வந்து திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் வந்த இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு குட்டி வ்ளாக் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் செஞ்சு பாய்.